ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிஎஸ்சி சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 2 மெயின்ஸ் ஆன ரீசனிங் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன டாபிக் முடிச்சிருக்கோம்னா டைஸு, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, கோடிங் டிகோடிங் முடிச்சிருக்கோம். இது பார்த்தோன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் தர்க்க ரீதியிலான எண் எழுத்து. அதுதான் இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் வருது. ஆல்ஃபானா ஆல்ஃபபெட்ஸ், நியூமரிக்னா நம்பர்ஸு. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் வரும், நம்பர்ஸ் வரும், சிம்பிள்ஸ் வரும், இது எல்லாமே கலந்தும் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான டைப்ஸ் இருக்குது. டைப் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. நம்பர் சீரிஸ்னால் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 5 6 நம்பர் கொடுத்துருவாங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர் இன்டர்சேஞ்சு, அப்படி இல்லைனா ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இன்டர்சேஞ்சு. அரேஞ்ச் இந்த நம்பர் சீரிஸ், அதாவது அசனி கார்டில் அரேஞ்ச் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற நம்பரையே அப்படின்னு கொடுத்து இதில் இது செகண்ட் லோயஸ்ட்டு, செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு டைப்பு. டைப் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை 40 நம்ம $1 A இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நம்பர் கூட கொடுத்துருவாங்க. 30 நம்பர் கொடுத்துட்டு ப்ரெசீடட் பை, ஃபாலோட் பை, இமிடியேட்லி ப்ரெசீடட், இமிடியேட்லி ஃபாலோட் பை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிஜிட் நம்பர் முன்னாடி நான் வரும், எத்தனை நம்பர் அதே மாதிரி அந்த குரூப்பில் எத்தனை நம்பர் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு டைப்பு. டைப் 3 பார்த்தீங்கன்னா இது 20 செட் B 30 Y இப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அடுத்த செட்டு நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ்னால் என்ன, லெட்டர்ஸ் அது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு நம்பர், இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் டிஜிட்ஸ். ஓகேங்களா, அது டிஜிட்ஸு. இப்போது இது மாதிரி செட்டாக கொடுத்தாக்கா A20Zங்கிறது ஒரு எலமெண்ட். ஓகேங்களா, இப்போது இதில் வேறு என்ன தெரியணும், அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் கான்சனன்ட்ஸ் இருக்கும், வவல்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, உள்ள போயிடலாம். ஃபாலோவிங் கொஷின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் 5 3-digit வேர்ட்ஸ் ஆர் கிவன் below. மாஸ்க்கு, ஸ்னோ, ரோம், கெல்ப்பு, பேண்ட்டு. 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா if the given words are arranged in the order as they appear in a dictionary from left to right, which of the following is third from the left hand. இப்போ என்னென்னா கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் அசனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன வரும், KELP வருங்களா, KELP ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் போடுறேன் K. அடுத்தது மாஸ்க் வருமா, M மாஸ்க்கு. அடுத்தது பேண்ட்டு P. அடுத்தது ரோமு. அடுத்தது ஸ்னோ. இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் வில் பி த தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டு இது, ரைட் ஹேண்டு இதுங்களா. லெஃப்ட் ஹேண்டு இதுதான் லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டுலேருந்து தேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது Pயில் ஆரம்பிக்கிற வேர்டு பேண்ட்டுங்களா. அப்போது ஆன்சரு பேண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா how many letters are there in English alphabetical series between second letter of the word which is second from the right end and third letter of the word which is third from the right end. என்ன கேட்டிருக்காங்கன்னா alphabetical seriesல second letter from the second letter of the word which is second from the right end and third letter of the word which is third from the right end. என்னன்னா செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் வேர்டில், ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் வேர்டு KELPங்களா, அதில் செகண்ட் லெட்டர்னது E. ஓகேங்களா, அண்டு விச் இஸ் தேர்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் லெட்டரில் தேர்ட் லெட்டர், ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்டுனது ரோமுங்களா, ரோமு. அதில் தேர்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு, அப்போது தேர்ட் லெட்டர் நாங்கள் எம்முங்களா, எம்மு. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி லெட்டர்ஸ் அது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ் பிட்வீன் இந்த ரெண்டுத்துக்கான எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது E F G H I J K L. அப்போது எத்தனை லெட்டருங்க இருக்குது, 7 லெட்டர் இருக்குது. அப்போது ஆப்ஷன் D. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின்,
if the first letter in each word is changed to next letter in English alphabetical order, which of the following words thus formed will have maximum number of vowels. என்ன கேட்டிருக்கானா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் in each word is changed to next letter in English alphabetical order. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் alphabetical order மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படி மாற்றும்போது எந்த வார்த்தையில் அதிக நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா எம்மு கற்றுது என்னங்களா, NASK இதில் ஒன்று தான் வரும், ஏ மட்டும்தான் வவல்ஸில். அடுத்தது SPங்களா, TNOW இதுலேயும் ஒன்று தான் வரும். ரோம் ஆறுக்கு அடுத்தது 6 SOME இதில் பார்த்திங்கன்னா ஓவும் இருக்குது, இ இருக்குது, இதில் 2 இருக்குங்களா. ஓகே, அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா கே வந்து அடுத்த லெட்டரை மாற்றினாக்கா KL ELP இதில் பார்த்திங்கன்னா ஒரு வவல்ஸ் தான் இருக்கும், இ மட்டும்தான் வவல்ஸு. பேண்ட் எடுத்துட்டிங்கன்னா PQANT இதுலேயும் ஒன்று தான் இருக்கும். அப்போது அதிக வவல்ஸ் பார்த்திங்கன்னா 3வது லெட்ரு ரோமில் தான் இருக்குது. அப்போது ஆன்சர் 2. அப்போது ரோம் தான் ஆன்சர். இப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போது 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆல்ஃபபெட்ஸ் இன் ஈச் வேர்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு, ஹவு மெனி சச் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் 3வது லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணாக்கா மீனிங்ஃபுல்லான வேர்டு என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மீனிங்ஃபுல்லான வார்த்தை வருதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது எஸ்சி மாற்றினாக்கா என்ன வரும், ஏகே அப்படியே வச்சிங்க, ஏகே அப்படியே வச்சிங்க, SM. ஓகேங்களா, சாம்க்கு இதுவும் இல்லை. ஸ்னோ மாற்றினா வரும் ONSW இதுவும் மீனிங்ஃபுல்லான வேர்டு இல்லை. அடுத்து ரோ மாற்றினீங்கன்னா OE அப்படி வச்சிங்க, அப்புறம் MORE ரோம் இது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு. ஓகேங்களா, KELP மாற்றினா LEKP இது மீனிங்ஃபுல்லான வேர்டு இல்லை. பேண்ட்டை மாற்றினாக்கா NAPT இது மீனிங்ஃபுல்லான வேர்டு இல்லை. அப்போ ஒன்று தான் வருது. அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கேள்வி, இன் ஈச் வேர்டு ஈச் ஆஃப் தி கான்சனன்ட்ஸ் இஸ் சேஞ்ச் டு இட்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர் அண்ட் ஈச் ஆஃப் தி வவல்ஸ் இஸ் சேஞ்ச் டு நெக்ஸ்ட் லெட்டர் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹேவ் அட்லீஸ்ட் 1 வவல். என்ன சொல்கிறாங்கன்னா in each word each of the consonants is changed to its previous letter. கான்சனன்ட்ஸ் இருந்ததுன்னா அது முன்னாடி லெட்டராக மாற்றணும், வவல்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டராக மாற்றணும், நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டராக மாற்றணும். ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹேவ் அட்லீஸ்ட் ஈச் வவல். பார்த்தீங்கன்னா எம்மை முன்னாடி லெட்டராக மாற்றணும், எம்ங்களா, LA கான்சனன்ட் வவல்ஸுங்களா. அடுத்தது B, எஸ்ஸுக்கு முன்னாடி 6 JK. ஓகேங்களா, இதில் வவல்ஸே இல்லை. ஓகேங்களா, அடுத்தது ஸ்னோ எடுத்துட்டிங்கன்னா 6 MOக்கு அடுத்து போகணும் ஆல்ஃபபெட்டுங்களா. அடுத்தது இதுலேயும் வவல்ஸ் இல்லை. ROME ரோமில் எடுத்துட்டிங்கன்னா QPLF இதுலேயும் வவல்ஸே இல்லை. அடுத்தது KELP எடுத்துட்டிங்கன்னா JEக்கு அடுத்து F, Lக்கு முன்னாடி K, Pக்கு முன்னாடி OPன்னு ஒரு இதில் ஒரு வவல் இருக்குது, வவல்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேண்ட்டு POA, ஏக்கு முன்னாடி ஜேக்கு அடுத்து B, ஏ வவல்ஸ் தானே, ஏக்கு அடுத்து B, Nக்கு முன்னாடி M, Tக்கு முன்னாடி S. இதுலேயும் ஒரு வவல்ஸ் இருக்குங்களா. அப்போது 2 வவல்ஸ் இருக்குது. ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹேவ் அட்லீஸ்ட் 1 வவல். ஒவ்வொரு வவல் 2 வேர்ட்ஸில் இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு த நியூமெரிக்கல் சீரீஸ் given below and answer the following questions. பார்த்தீங்கன்னா 4 3 5 2 2 4 ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, when all the digits in each of the given words are arranged in ascending order which number becomes the highest ன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை கொடுத்துருக்க நம்பர்ஸை அந்த டிஜிட்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அசனிங் ஆர்டரில். இன்னும் விச் நம்பர் பிகேம் த ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்க. 4 3 5 அரேஞ்ச் பண்ண எப்படி வரும், 3 4 5.
அடுத்து 2 to 4 அரேஞ்ச் பண்ணாக்கா 2 to 4 தான் வரும். ஓகேங்களா. 7 8 6 அரேஞ்ச் பண்ணாக்கா 6 7 8. அடுத்து 8 to 3 அரேஞ்ச் பண்ணாக்கா 2 3 8ங்களா. அடுத்து 9 0 2 அரேஞ்ச் பண்ணாக்கா 0 2 9. அதனால் கேட்டிங்கன்னா விச் நம்பர் பிகம்ஸ் த ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்க. 6 7 8 தான் ஹையஸ்ட்டு. 6 7 8 தான் ஹையஸ்ட்டு. 6 7 8 இருக்குங்களா இல்லை. ஆனால் 6 7 8 எந்த நம்பர்லேயும் அரேஞ்ச் ஆச்சு வந்தது. எந்த நம்பர் அரேஞ்ச் ஆச்சு 7 8 6 அரேஞ்ச் ஆச்சுங்களா. அப்போது அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, கொஷின் நம்பர் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஃபார்ம் ஆன அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 நம்பர் எது இருந்தாலும் அது ஆன்சர். ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, 2 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அப்போ 7 8 6 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா when the digits within the numbers are multiplied with each other the product of which number is the lowest கேட்டிருக்காங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்லேயே மல்டிப்ளைட் வித் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைட் வித் ஈச் அதரில் எந்த நம்பரு லோயஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 435 இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 435 பெருக்கினா வரும் 4 3 12 12 5 60. ஓகேங்களா. அடுத்தது 2 2 4 4 2 8 7 8 56 56 × 6 56 × 6 336. 8 2 16 16 48. 9 × 0 0 0 × 2 0. ஓகேங்களா. ஆனால் கேட்டிருக்காங்க விச் நம்பர் இஸ் த லோயஸ்ட்னு கேட்டிருக்காங்க. லோயஸ்ட்டா அப்போது 0 தான் லோயஸ்ட். அப்போது 902 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா these questions are based on the following arrangement of the letters, numbers, symbols. Study them carefully and answer the questions given besides. ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர் சீரிஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. If all the numbers, vowels and the symbol and are removed from the above arrangement, which of the following will be the eighth element from the left hand கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. என்னன்னா நம்பர்ஸு வவல்ஸு, நம்பர்ஸும் வவல்ஸு அண்டு சிம்பிள் மட்டும், எல்லா சிம்பிள் இல்லை அண்டு சிம்பிள் மட்டும் ரிமூவ் பண்ண above arrangement. which of the following will be the eighth element from the left hand. லெஃப்ட் ஹேண்டா. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் நம்ம டேரெக்டாக போகலாம். நம்பர்ஸும் வவல்ஸ் இருக்கக்கூடாது. அப்போது ஹெச்ண்டுங்களா. ஹெச் பி 3 வராது, 5 வராது, 3 வராது. சிம்பிள் அண்டு த சிம்பிள் அண்டு மட்டும்தான் வரக்கூடாது, மற்றதெல்லாம் வரலாம். அப்போது பர்சன்டேஜ் டி ஐனது வவல்ஸுங்களா. அப்போ அதுவும் வரக்கூடாது. எல்லு அடுத்தது நம்பர் வரக்கூடாது. அடுத்து டாலர் சிம்பிள் இருக்குங்களா, அது வரலாம். சிம்பிள் அண்டு மட்டும்தான் வரக்கூடாது. இந்த அண்டு மட்டும்தான் வரக்கூடாது, மற்றது எல்லாமே வரலாம். அடுத்தது டாலரு வவல்ஸ் அதுவும் வரக்கூடாது, நம்பரும் வரக்கூடாது. அடுத்து எஃப் 1 வரக்கூடாது. அடுத்து 6 எம்மு அட்டு சிம்பிள் ஏ வரக்கூடாது. ஹேஷு பி. ஓகே, மீதி எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் கேட்டால் லெஃப்ட் ஹேண்ட் எய்த் எலிமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போது 1 2 3 4 5 6 7 8. அப்போது 6 தான் ஆன்சர். ஓகேங்களா, 6 தான் ஆன்சரு. இப்போ அதே மாதிரி அடுத்து பார்ப்போம். which of the following is the fifth to the right of the eighth element of the left, eighth element to the left of the 13th element from the left hand கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா ரெண்டுனா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டு ரெண்டுமே லெஃப்டாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும், ரெண்டுமே ரைட்டாக இருந்தாலும் மைனஸ் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி 3 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக 3த்துலேருந்தே போயிடுவோம், இல்லை ஆன்சர்லேருந்தே போயிடுவோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 13th element from the left hand. அப்போது 1 2 3 4 நல்லா போகலாம். 4 8 12 எஃப் தான் 13th element. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னென்னா 13th from the left hand. அடுத்தது 8th element to the left. அதுலேருந்து 8th element போங்க. எஃப்லேருந்து 8th element போனாக்கா என்ன வரும்? 1 அதே 4 நாளாக போனாக்கா 1 2 3 4 5 6 7 8. அதுக்கு 8th element பர்சன்டேஜுங்களா. அதுக்கு அடுத்தது 5th to the right. அதுலேருந்து 5th element வாங்க. பர்சன்டேஜ் TIL 4 டாலர் சிம்பிள் தான் 5ஆவதாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னங்க? டாலர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா. இப்போது அதில் 3வது கணக்கு பார்த்தீங்கன்னா how many such numbers are there in the above arrangement?
each of which is immediately followed by a symbol and immediately preceded by a letter. Numbers immediately followed by a symbol, immediately preceded by a letter. நம்பர் இருக்கணும், முன்னாடி லெட்ரு, பின்னாடி சிம்பிள் இருக்கணும். அது மாதிரி எத்தனை அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்பர், முன்னாடி லெட்ரு, பின்னாடி சிம்பிள். ஒன் சீரீஸில் பாருங்கள் என்ன சொன்னாங்க, நம்பரு, முன்னாடி லெட்ரு, பின்னாடி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்பர் தான் நடுவில் இருக்கணும் நமக்கு. இந்த நம்பரு ஃபஸ்ட்டு 5 எடுக்க முடியாது, அடுத்து 3 எடுக்கலாமா? 3 எடுத்தாக்கன்னா வரும் முன்னாடி லெட்ரு, பின்னாடி சிம்பிள். பி 3% ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. எல் 4% டாலர் சிம்பிள். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 6 பார்த்தீங்கன்னா EF, இது வராது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, எஃப் முன்னாடி லெட்ரு, பின்னாடி லெட்ரு இருக்குது, அதுவும் வராது. அடுத்த நம்பருங்க பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, முன்னாடி லெட்ரு, பின்னாடி நம்பர், பின்னாடி சிம்பிள்ஸ் வரணும். அப்போது 2 ஆப்ஷன் இருக்குங்களா? அப்போது ஆப்ஷன் B 2 the answer. Okay, if the first 5 and the last 5 elements are written in reverse order, how many symbols are there immediately followed by a letter? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நம்பரை ரிவர்ஸில் எழுதணும், லாஸ்ட் 5 லெட்டரை ரிவர்ஸில் எழுதணும். ஓகேங்களா? அப்போது ஆன்சரு ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸு, லாஸ்ட் 5 எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் தேர் இமீடியட்லி ஃபாலோட் பை அ லெட்டர்? சிம்பிள்ஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை லெட்டர் இருக்கணும். அதை மாற்றுறதுக்கு அப்புறம் தேதிக்கு நான் வரும் 5 B 3%. ஓகேங்களா? அதே மாதிரி கடைசியில் எதுனாக்கா C and U 8 2. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள், அதுக்கடுத்து லெட்ரு ஒன்று கேட்டிருக்காங்க. சிம்பிள், அதுக்கடுத்து நம்பர் தான் இருக்குது. இதில் வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதுக்கடுத்து லெட்ரு இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒன்று இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், சிம்பிளுக்கு அடுத்தது லெட்ரு இருக்குங்களா? அதுக்கடுத்து ஒரு லெட்ரு, அடுத்தது சிம்பிள், அதுக்கடுத்து ஒரு லெட்ரு, சிம்பிள், அதுக்கடுத்து ஒரு லெட்ரு. அதான் இந்த சிம்பிள், அதுக்கடுத்து ஒரு லெட்ரு. ஓகேங்களா? அப்போது ஆன்சர் 4 தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 of the 5 are alike in a certain way based on their positions in the above arrangement and hence form a group. Find out the one that does not belong to the group. 35 40 64 RA 8B கொடுத்துருக்காங்க. 35 40 64 RA 8B. இந்த 5 எலமெண்ட்டில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 35 35. ஓகேங்களா? 35 நடுவில் 2 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 4T நடுவில் 2 லெட்டர் இருக்குது, நடுவில் 2 எலமெண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 64 அதுக்கு 6 4 நடுவில் 2 எலமெண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6A நடுவில் 2 எலமெண்ட்டு, ஆனால் ரிவர்ஸில் போகும். 35 இந்த பக்கம் வந்திருக்கும், 4T இந்த பக்கம் வந்திருக்கும், அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் வந்திருக்கும். 64ம் ரைட்லேருந்து லெஃப்ட் வந்திருக்கும். RA மட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வந்திருக்கும். RA மட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8B பார்த்தீங்கன்னா அதுவும் ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்திருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா RA மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் D மட்டும்தான் ஆன்சர். இது ஸ்டடி த ஃபாலோவிங் அரேஞ்ச்மெண்ட்டு கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க.
அந்த சீரீஸ்லேருந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கணும் இப்போ. ஓகேங்களா? அது பாருங்கள். இப்போது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் 6th to the left ஆஃப் த 15th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த கிவன் அரேஞ்ச்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்களா? லெஃப்ட்டு ரெண்டுமே லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே லெஃப்ட்டுனா என்ன வரும்? நமக்கு தெரியும். லெஃப்ட்டுனா மைனஸ், ரைட்டுனா மைனஸ், ரைட்டுனா ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டுனாலும் ப்ளஸ்ஸு. அதாவது 2 லெஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸு, 2 ரைட் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸு. மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ்ஸு, ரைட் லெஃப்ட் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6th to the left and 15th from the left hand. அப்போது 6, 15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது 2 லெஃப்ட் கொடுத்துருக்காங்களா? 2 லெஃப்ட்டுன்னா என்ன? மைனஸு. அப்போது 2 மைனஸ் பண்ணாங்கன்னா வரும் 9. என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. கொஸ்டினில் லாஸ்ட் என்ன எந்த எண்டு கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ட்லேருந்து லெஃப்ட்டு. அப்போது லெஃப்ட்லேருந்து 9வது எலிமெண்ட்னான்னு பார்க்கணும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9வது எலிமெண்ட்டு பர்சன்டேஜ். அப்போது ஆன்சர் சி தான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர் இன் கிவன் அரேஞ்ச்மெண்ட்டு ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியேட்லி ப்ரிசிடட் பை அ கான்சனன்ட் பட் நாட் இமிடியேட்லி ஃபாலோட் பை அ லெட்டர். சச் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் which is immediately preceded by a consonants. இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை முன்னாடி கான்சனன்ட்ஸ் தான் இருக்கணும். கான்சனன்ட்ஸ் அதாவது வவல்ஸ் இல்லாத மற்ற லெட்டர்ஸ்லாம் கான்சனன்ட். பட் நாட் இமிடியேட்லி பை எ லெட்டர். அதுக்கு அடுத்து உடனே லெட்டர் வரக்கூடாது. ஓகேங்களா? அது என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். 4 இது கான்சனன்ட்ஸ். முன்னாடி கான்சனன்ட்ஸு, பின்னாடி லெட்ரு வரக்கூடாது. அப்போது எது ஒன்று வரலாம். நம்பர்ஸ் வரலாம், சிம்பிள்ஸும் வரலாம். ஓகேங்களா? அப்போது இது ஒரு இது. ஓகேங்களா? அடுத்த நம்பர் எங்கே இருக்குது? 3. முன்னாடி கான்சனன்ட்ஸு, பின்னாடி பர்சன்டேஜ். அப்போது இதுவும் ஒரு காம்போ தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் எங்கே இருக்குது? 5 தான் இருக்குது. 5 முன்னாடி கான்சனன்ட்ஸு, பின்னாடி லெட்டர். அப்போது இது வராது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 1 இது நம்பர் தான். முன்னாடி கான்சனன்ட்ஸு, பின்னாடி நம்பர் இல்லை, லெட்டர் தான். அப்போது இது உண்டு. 1P8. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 2 முன்னாடி வவல்ஸ் இருக்குது. அப்போது இது வராது. பின்னாடி லெட்டர் இருக்குது. அப்போ இந்த காம்போ வராது. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி 6க்கு முன்னாடி சி, பின்னாடி சிம்பிள்ஸு. அப்போது இதுவும் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்குது. முன்னாடி கான்சனன்ட்ஸ் வரணும். அப்போது இது வராது. ஓகேங்களா? அடுத்த நம்பரு 8க்கு முன்னாடி கியூ கான்சனன்ட்ஸ் தான், பின்னாடி லெட்டர் இருக்குது. அப்போ இதுவும் வராது. அப்போ பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 தான் ஆன்சர் இருக்குது. ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் இன் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியேட்லி ஃபாலோட் பை எ லெட்டர் பட் நாட் இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை எ நம்பர். என்னன்னா சிம்பிள்ஸு விச் இஸ் இமிடியேட்லி ஃபாலோட் பை எ லெட்டர். அடுத்து லெட்டர் வரணும். பட் நாட் இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை எ நம்பரு வரக்கூடாது. ஓகேங்களா? அது சிம்பிள்ஸ், நடுவில் சிம்பிள்ஸ் இருக்கணும். பின்னாடி லெட்ரு, முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இந்த சீரிஸ் எடுங்க. இப்போ சீரிஸ் பாருங்கள். சிம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள்ஸ் இங்கே இருக்கா? சிம்பிள்ஸ் இங்கே இருக்குது. முன்னாடி நம்பர் வரக்கூடாது. அப்போது இது வராது. ஓகேவா? அடுத்து சிம்பிள்ஸ் இங்கே இருக்குது. முன்னாடி லெட்ரு இருக்குது. முன்னாடி நம்பர் வரக்கூடாது. ஓகே. பின்னாடி லெட்ரு வரணும். இங்கே ஒரு சிம்பிள் தான் இருக்குது. அப்போது இதுவும் வராது. அடுத்து சிம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கா சிம்பிள்ஸுக்கு முன்னாடி நம்பர் வரக்கூடாது. லெட்ரு சிம்பிள்ஸ் வந்துருக்கு. அது ஓகே. பின்னாடி லெட்ரு. அப்போது இந்த காம்போ வருதுங்களா? இந்த காம்போ வருது. அடுத்து சிம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. பின்னாடி லெட்ரு வரணும். முன்னாடி நம்பர் தான் வரக்கூடாது. லெட்ரு வரலாம், நம்பர் தவிர எதாலும் வரலாம். அப்போது இந்த காம்போ ஒன்று இருக்குது. அடுத்து சிம்பிள்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா?
இது முன்னாடி நம்பரு பின்னாடி நம்பர், அப்போ இதுவும் வராது. அடுத்த சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி லெட்டரு, முன்னாடி நம்பர் வரக்கூடாது, லெட்டர் வந்திருக்கு, அப்போ இதுவும் வரலாம். ஓகேங்களா? அப்போது 1 2 3, அப்போது ஆப்ஷன் பி 3 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? பாருங்கள் 4வது கொஷினை. இஃப் வி ரிமூவ் ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் அரேஞ்ச்மெண்ட், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் எலமெண்ட் இஸ் 5th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இஃப் இதில் இந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து நம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி ரிமூவ் பண்ணால் ரைட் ஹேண்ட்லேருந்து 5வது எலமெண்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு இருந்தாக்கா நமக்கு டைம் தான் அதிகமாகும் நமக்கு. இப்போது நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். 5th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்டுனா இதான் ரைட் ஹேண்டு, ரைட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. அப்போது நம்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும். 1 2 3 4 நம்பரை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ 5, அப்போது Q தான் ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் தி ஃபாலோவிங் 5 ஆர் alike in a certain way based on the above arrangement and so form a group which is the one does not belong. என்னன்னா 5 இது கொடுத்துருக்காங்க, 5 குரூப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா DC6 ஓகேங்களா? DC6 @CL இது பேர் தெரியல, @CL 9ZQ இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. 5P1 இதுவும் அடுத்தடுத்து இருக்குது. #MP #MP, அப்போது இதுதான் ஆன்சர். இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் ஏதோ ஒரு இதில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் இருக்குது. இப்போது அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த ஃபாலோவிங் அரேஞ்ச்மெண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இப்போது இந்த மாதிரி கணக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதில் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கேள்வி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிஜிட்ஸ் வில் பி த 6th ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் 10th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இப்போது லெஃப்ட் ரைட்னா நான் சொன்னேன், இது லெஃப்ட்டு இது ரைட்டுங்களா? லெஃப்ட்டு ரைட்டுனா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? லெஃப்ட் ரைட்னா ப்ளஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, 6th 10th. அப்போது 6 10 கூட்டினாக்கா 16. எந்த எண்டு? ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு 16th எலிமெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இதை ஒவ்வொன்றா பண்ணாதீங்க, டைம் ஆகும். ஒரு 4 நாளாக இல்லை 5 உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் ரெடி பண்ணிங்க. நான் 4 நாளாக போகிறேன். 16th எலிமெண்ட்னால 4 4 4 8 10 12 16 16வது எலிமெண்ட்டு 2. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஹவு மெனி டூஸ் ஆர் தேர் இன் த கிவன் சீரீஸ் விச் ஆர் ஃபாலோட் பை எ நம்பர் லெஸ் தேன் 6. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மெனி டூஸ் 2 விச் ஆர் ஃபாலோட் பை எ நம்பர் லெஸ் தேன் 6. ஃபாலோட் பை எ நம்பர், அடுத்து ஒரு நம்பர் வரணும். இது நம்பர் லெஸ் தேன் 6 6க்கு கீழே வரணும். ஓகேங்களா? 6க்கு கீழேனா 1 2 3 4 5. 2க்கு அடுத்து 6க்கு கம்மியாக இருக்க நம்பர் எது வந்தாலும் அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 எங்கெங்கே இருக்குது? இங்கே 2 இருக்குங்களா? 2க்கு அடுத்து 5 இருக்குது, அப்போது இது ஒரு செட்டு. இங்கே 2க்கு அடுத்து 8 இருக்குது, அப்போது இந்த 2 வராது. அதுக்கடுத்து 2 எங்கே இருக்குது? 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, அது பார்த்தா 4 தான் இருக்குது, அப்போது இது ஒரு செட்டு வரும். அதுக்கடுத்து 2 இங்கே இருக்குது, 2க்கு அடுத்து 4 இது ஒரு செட்டு வரும். அதுக்கடுத்து 2 எங்கே இருக்குது? இந்த லாஸ்ட்டில் இருக்குது, இது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது, அப்போது இது செட்டு வரும். அப்போது 1 2 3 4, அப்போது ஆப்ஷன் 4 இருக்குது. ஓகேங்களா? 4 இருக்குது. ஆப்ஷன் என்ன இருக்குது? 1 இருக்குது, நன் இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, மோர் தேன் 3 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சரு மோர் தேன் 3 தான் நமக்கு வந்துருக்கு. 4 வந்துருக்குங்களா? அப்போ ஆப்ஷன் இ தான் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த அடிஷன் ஆஃப் த 5th 7th and the 10th digit from the left hand. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 5 7 10 அந்த டிஜிட்டோட அடிஷன் கூடுதல் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 5வது எலிமெண்ட்டு 4, 7வது எலிமெண்ட்டு 2, 10வது எலிமெண்ட்டு 5. இப்போ 4 2 6, 5 6 11. அப்போ ஆன்சர் சி தான். 9வது கணக்கு
If all the perfect square digits are removed from the given series, then which of the following will be the fifth to the right or sixth from the left hand கேட்டிருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட்ஸ் ஆர் ரிமூவ்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட்ஸ் என்னது? சிங்கிள் டிஜிட்டில் 1 4 1 ஸ்கொயர் 1 4 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 போயிடும். இதில் இல்லை. ஓகேங்களா? இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா 1 4 அடுத்து 4 1 அடுத்து 9 அடுத்து 4 1 4 அடுத்து 4 அடுத்து 9 அடுத்து 9 அடுத்து 4. ஓகேங்களா? எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா சிக்ஸ்த்து ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஹேண்டுங்களா? இது லெஃப்ட் ஹேண்டு. இதில் சிக்ஸ்த் எலமெண்ட் பாருங்கள். சிக்ஸ்த் எலமெண்ட் பாருங்கள் என்ன வரும்? 3 2 5 7 2 8. ஓகேங்களா? இது சிக்ஸ்த் எலமெண்ட்டு. 8 சிக்ஸ்த் எலமெண்ட்டு. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த்து டு த ரைட்டு. ஃபிஃப்த்து டு த ரைட்டு பாருங்கள். 3 2 6 7 3. அப்போது இது 3. ஓகேங்களா? என்ன இருக்குது? 8 இருக்குது 3 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 6 தான் கொடுத்துருக்காங்க. 8 வருது 3 வருது. அதாவது ரைட்லேருந்து பார்த்தாக்கா 3 வருது. ரைட்லேருந்து ஃபிஃப்த் எலமெண்ட்டு அது 3 வருது. லெஃப்ட்லேருந்து பார்த்தாக்கா சிக்ஸ்த் எலமெண்ட்டு 8 வருது. அப்போது ரெண்டு இடத்துல ஆப்ஷன் எதனா ஒன்று தான். அப்போது ஆப்ஷன் சி ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா how many odd numbers are there in given series which are immediately followed by a perfect square digit. என்னன்னா ஆட் நம்பர்ஸு immediately followed by a perfect square digit. 1 4 9க்கு முன்னாடி இருக்குது ஆட் நம்பராக இருக்கணும். அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட்டாக வரணும். ஓகேங்களா? இது ஆட் நம்பர். அதுக்கடுத்தது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட் தான். ஓகே, இது ஒன்று. அடுத்து ஆட் நம்பரு, அடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட் தான். ஓகேங்களா? இது அடுத்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் எங்கே இருக்குது? 7. அடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட்னா இது வராது. ஓகேங்களா? அடுத்து ஆட் நம்பர் எங்கே இருக்குது? 5. அதுக்கடுத்து 7 இருக்குது, அதுவும் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 7. அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட் இருக்குது, அப்போ இது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் பார்த்திங்கன்னா இதுவும் ஆட் நம்பர் தான். 1 ஒன்றுமே ஆட் நம்பர் தான். அதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட்டை பார்த்திங்கன்னா அது இல்லை, அப்போ இது வராது. அடுத்து ஆட் நம்பர் பார்த்திங்கன்னா 9. அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட், அப்போது இதுவும் வரும். ஓகேங்களா? இதுவும் வரும். அடுத்து 9, அதுவும் ஆட் நம்பர் தான். அதுக்கு அடுத்தது வர்றது 6 வருது, அப்போது இது வராது. ஓகேங்களா? அடுத்தது 5. 5க்கு அடுத்து 2 வருது, அப்போது இதுவும் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1. அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட் தான் வருது, அப்போது இந்த 1 வரும். அடுத்து 5. 5க்கு அடுத்து 8 வருது, அப்போது இது வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3. அடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட் தான் வருது, அப்போது இந்த 3 வரும். அதுக்கடுத்து 9க்கு அடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட்டாக வரல, அப்போ இது வராது. 7க்கு அடுத்தது 6 தான் வருது, இதுவும் வராது. 9க்கு அடுத்தது 4 வருது, இது ஆட் நம்பர் தான். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிஜிட், இது வருது. இது 3 லாஸ்ட்டாக வந்துச்சு. ஓகே, அது வராது. பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 7 தான் ஆன்சர். பார்த்தீங்கன்னா these questions are based on the following alphabet and digit series. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டும் டிஜிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ சீரிஸ் கொடுத்துருக்காங்க. how many digits are there in the above arrangement which is immediately followed by a number vowel. ஒரு டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்ஸு, அதுக்கு அடுத்தது வவல்ஸ் வரணும். AE AE IOU இது வவல்ஸ் வரணும். இது பாருங்கள், டிஜிட்ஸ் 5. 5க்கு அடுத்தது P வருது, அப்போ இது வராது. அதுக்கடுத்து டிஜிட்ஸுக்கு அடுத்தது Z, அதுவும் வராது. அது டிஜிட் எங்கே இருக்குது? 6. 6க்கு அடுத்தது O, அப்போ இது வரும். இதுனா 1 அடுத்து T, இது வராது. 4. 4க்கு அடுத்தது G வருது, அப்போ இது வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9 அடுத்து F, இதுவும் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2க்கு அடுத்து H, இதுவும் வராது. அதுக்கடுத்தது 7. 7க்கு அடுத்தது Y, அப்போ இதுவும் வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா முன்னே மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். இஃப் ஆல் த வவல்ஸ் ஆர் டெலிட்டட் ஃப்ரம் த அபவ் அரேஞ்ச்மெண்ட்டு, வவல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாக்கா தென் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் லெட்டர்ஸ் ஆர் டிஜிட்ஸ் 10th டு த லெஃப்ட் ஆர் 5th ஃப்ரம் த ரைட் ஹேண்டு.
ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 10th அப்படி இல்லையா, ரைட் ஹேண்ட்லேருந்து 5th, ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. வவல்ஸை மட்டும் டெலிட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. வவல்ஸ் AEIOU, AEIOU, IOU, A. ஓகே, டெலிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள், ரைட் ஹேண்ட்லேருந்து 5th 1 2 3 4 5 V, ஓகேங்களா, V. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 10th 1 2 3 4 5 6 7 7 8 9 10. பார்த்தீங்கன்னா 12வது கொஷின், இஃப் ஆல் த வவல்ஸ் ஆர் டெலிட்டட், ஆல் த வவல்ஸ் ஆர் டெலிட்டட் ஃப்ரம் த அபவ் அரேஞ்ச்மெண்ட், தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஆர் டிஜிட்ஸ்? 10th டு த லெஃப்ட்டு இது ஆஃப் 5th ஃப்ரம் த ரைட் எண்டு. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேங்களா, லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்காங்க. 10th 5th, அப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடும். லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட் ரைட்னா ப்ளஸ் பண்ணாங்களா, அப்போது 10 5 15 பண்ணாக்கா 15, ஏன்னா 15 ஃப்ரம் த ரைட் எண்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன ஒவ்வொரு டெலிட் பண்ணுறோம். IOU A. ஓகே, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், ரைட் ஹேண்ட்லேருந்து 15th எலமெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ ஆப்ஷன் பி தான் 4 நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் லெட்டர் டிஜிட் 7th டு த ரைட் ஆஃப் 13th ஃப்ரம் த ரைட் எண்டு? பார்த்தீங்கன்னா ரைட்னா என்னது? ரைட்னா மைனஸ் 7 13, 13க்கு 7 மைனஸ் பண்ணாக்கா 6 ஃப்ரம் த ரைட் எண்டு. 1 2 3 4 5 6, 6வது எலிமெண்ட் என்னது? ஜே தான் நமக்கு ஆன்சரு. ஜே ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போது நன் ஆஃப் திஸ் ஆன்சர் நமக்கு, ஓகேங்களா. கொடுத்துருக்குல இல்லை, ஜே இருந்தால் ஜே தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, how many consonants are there in above arrangement which is immediately preceded by a consonant immediately followed by a vowel? என்னன்னா consonants immediately preceded by a consonant, முன்னாடி கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும், immediately followed by a vowel, ஓகேங்களா. கான்சனன்ட்ஸ் முன்னாடி கான்ஸ்டன்ஸாக இருக்கணும், பின்னாடி வவல்ஸாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு லெட்ரு வராது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்தது கான்சனன்ட்ஸ் தான், முன்னாடி நம்பராக இருக்குது, வராது. அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கேக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் பின்னாடி கான்ஸ்டன்ட், அப்போ இதுவும் வராது. எல்லுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் பின்னாடி நம்பர், இதுவும் வராது. இசட்டு முன்னாடி நம்பர் வந்திருக்கு, இது வராது. எம்மு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, இது வராது. ஓகே, இப்படிலாம் போகாமல் என்ன பண்ணுங்கள், வவல்ஸ் கொடுத்து இமிடியட்லி ஃபாலோட் பை வவல்ஸ் கொடுத்துட்டாங்களா. வவல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வவல்ஸு கம்மியாக தான் இருக்குது, 1 2 3 4, ஓகேங்களா. வேறு எங்கே வவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள், வேறு எங்கேயும் வவல்ஸ் இல்லை. என்னன்னா அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்கணும். இப்போது ஐக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது, பின்னாடி நம்பர் இருக்குது, அப்போது இது வராது. இது பாருங்கள், முன்னாடி நம்பர் இருக்குது, பின்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, அப்போது இதுவும் வராது. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், அதுவும் இல்லை. இப்போது ஐக்கு முன்னாடி பாருங்கள், அது கான்ஸ்டன்ட்ஸு, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ், ஓகே, ஐ வரும். பாருங்கள், ஐக்கு வவல்ஸ், இது கான்ஸ்டன்ட்ஸு, இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ், அப்போ இது வரும். இது பாருங்கள், இது முன்னாடி நம்பரு, அதுக்கு முன்னாடி வவல்ஸாக இருக்குது, அப்போ இது வராது. இது பாருங்கள், யூ இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸு, அதுக்கு முன்னாடி வவல்ஸாக இருக்குது, அப்போது இதுவும் வராது. ஒன்று தான் வந்திருக்கு வரைக்கும். அடுத்து பாருங்கள், ஏ இருக்குது, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸு, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸு, அப்போது இதுவும் வரும், ஓகேங்களா. இது கொஞ்சம் சிம்பிளாக போகிறதுக்காக எப்படி ஷார்ட்கட்டில் யோசிக்கலாம், இவ்வளோ நேரம் போகாமல் அதுக்காக பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஒன்று வந்திருக்கும், சி வந்திருக்கும், பி வந்திருக்கும், 2 தான் ஆன்சர். அப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர், ஓகேங்களா. which of the following element is exactly between B and 2 in the given arrangement?
பாருங்கள் பி எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி இங்கே இருக்குது. 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் எக்ஸாக்ட் எலிமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5. 5க்கு நடுவில் 3. அப்போது எஃப் தான் ஆன்சர் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் இமிடியேட்லி ஃபாலோட் பை எ லெட்டர். நம்பர்ஸு இமிடியேட்லி ஃபாலோட் பை எ லெட்டர். நம்பர் அடுத்து லெட்டர் இருக்கணும். இங்கே பாருங்கள். நம்பரு அதுக்கு அடுத்து லெட்டர் இருக்கணும். எனக்கு நம்பரு அடுத்து லெட்டர், நம்பரு அடுத்து லெட்டர், அதுக்கடுத்து நம்பரு அடுத்து லெட்டர், நம்பரு அடுத்து சிம்பிள். இது வராது. அது பார்த்துங்க நம்பர் எங்கே இருக்குது. 5 இருக்குது. 5க்கு அடுத்து நம்பர் இருக்குது. அப்போ இதுவும் வராது. 6, 6க்கு அடுத்து ஜி. அப்போ இதுவும் வரும். 1 2 3 4. அப்போது ஆன்சர் டி. ஆன்சர் டி தான் நமக்கு ஆன்சர். பாருங்கள், இப்போ ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப்டு, தென் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் வில் பி த 8th element to the left of 7th element from the right hand in the given arrangement. பாருங்கள், சிம்பிள்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடணும். அது பார்த்தீங்கன்னா 8th element to the left 7th element of the right. அப்போது இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு. ஃபஸ்ட்டு இதை கிட்ட பிடிச்சிருங்க. லெஃப்ட்டும் ரைட்டுனா ப்ளஸ்ஸு என்ன கொடுத்துருக்காங்க. 8 7 கொடுத்துருக்காங்களா. 8 கொடுத்தாக்கா 15 ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. 15வது எலிமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. இப்போ பாருங்கள், சிம்பிள்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடணும். அப்படியே நம்ம இப்படியே போயிடலாம். 1 2 3 4 இது வரக்கூடாது. 5 இது வரக்கூடாது. 6 7 இது வரக்கூடாது. 8 இது வரக்கூடாது. 9 10 இது வரக்கூடாது. 11 இது வரக்கூடாது. 12 13 14 15. பார்த்தீங்கன்னா எஃப் தான் நமக்கு ஆன்சர். லெட்டர்ஸ், ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர். லெட்டர்ஸ் இமிடியேட்லி ஃபாலோட் அண்டு ப்ரெசிடெட் பை எ நம்பர். முன்னாடி நம்பர் வரணும், பின்னாடி நம்பர் வரணும். லெட்டர் முன்னாடி நம்பரு, பின்னாடி நம்பரு. ஓகேங்களா. பாருங்கள், லெட்டர் எடுத்துங்க. இந்த இ முன்னாடி நம்பர் இருக்குது, பின்னாடி லெட்டர் இருக்குது. அப்போது இது வராது. இப்போது இந்த லெட்டர் எடுத்துங்க. முன்னாடி லெட்டர், பின்னாடி நம்பர். அப்போ இதுவும் வராது. அடுத்து இந்த லெட்டர் எடுத்துங்க. முன்னாடி நம்பரு, பின்னாடி சிம்பிள் இருக்குது. அப்போ இதுவும் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் முன்னாடி லெட்டரும் பின்னாடி லெட்டர் இருக்குது. அதுக்கடுத்தது 6 எடுத்துங்க. இது முன்னாடி நம்பரு, பின்னாடி சிம்பிளாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. அதுக்கடுத்து லெட்டர் எங்கே இருக்குது. சி இருக்குது, எக்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சிம்பிள், பின்னாடி லெட்டராக இருக்குது. அப்போ இதுவும் வராது. இதுக்கு முன்னாடி சிக்கு முன்னாடி லெட்ரு இருக்குது, பின்னாடி சிம்பிள்ஸ் இருக்குது. இதுவும் வராது. எல்லு முன்னாடி ரெண்டுமே சிம்பிளாக இருக்குது. இதுவும் வராது. இது பாருங்கள், எண்ணுக்கு முன்னாடி சிம்பிள், பின்னாடி நம்பர் இருக்குது. அப்போ இதுவும் வராது. ஜி இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, பின்னாடி எதுவும் இல்லை, அதனால் போட முடியாது. இப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18க்கு இ, நன் ஆஃப் த அபவ் தான். பாருங்கள், வாட் வில் சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் இந்த கிவன் அரேஞ்ச்மெண்ட்டு. எல்லா ஈவன் நம்பர்ஸையும் கூட்டினாக்கா அதோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2 2 4 6 கூட்டினீங்கன்னா 12. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா how many such symbols are there which are immediately followed by a consonants and immediately preceded by a vowel in the given arrangement. பார்த்தீங்கன்னா such symbols which are immediately followed by a consonant, immediately preceded by a vowels. ஓகேங்களா. சிம்பிள்ஸ் எடுத்துங்க. சிம்பிள்ஸு முன்னாடி வவல்ஸு, பின்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் வரணும். சிம்பிள்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது சிம்பிள்ஸு. இதுக்கு முன்னாடி வவல்ஸ், அப்போது இது வராது. ஓகேங்களா. அடுத்து சிம்பிள்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இதுவும் வராது. இப்போது இந்த சிம்பிள்ஸ் எடுத்துங்க. முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இதுவும் வராது. அதுக்கடுத்து சிம்பிள்ஸ் பாருங்கள், முன்னாடி சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் வராது. இந்த சிம்பிள்ஸ் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, பின்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இதுவும் வராது. இது சிம்பிள்ஸு, இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது, பின்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது. இதுவும் வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். நம்ம இது மாதிரி வவல்ஸ் கொடுத்துட்டாலே
கொஷினில் வவல்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு வவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு இன்னுமே. இப்போ பாருங்கள் வவல்ஸு இதில் 1 F V H J R X C L N S G இதில் பார்த்தீங்கன்னா வவல்ஸே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். அப்போ 0 தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. அப்போ நன் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர் நமக்கு. அப்சர்வ் தி ஃபாலோவிங் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ்? பார்த்தீங்கன்னா A3C B5E D9G G17IN கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன வரும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை ஏ ஃபஸ்ட்டு மட்டும் என்னென்ன காம்பினேஷன் இருக்கு பாருங்கள். அடுத்து நான் பார்த்துக்கலாம். A + 1 B B கூட 2 கூட்டினாக்கா D D கூட 3 கூட்டினாக்கா G. இப்போ G கூட 4 கூட்டினோமா G H I J K. அப்போது K. பாருங்க 3 கூட 2 கூட்டினாக்கா 5 5 கூட 4 கூட்டினாக்கா 9 9 கூட 8 கூட்டினாக்கா 17. 17 கூட என்ன பண்ண பாருங்க 2 ஸ்கொயர் 4 2 2 4 4 2 8 8 2 16. அப்போது 33 17 16 33. அப்போது K 33. நம்ம அடுத்த காம்பினேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்னா CDE C கூட 2 கூட்டினாக்கா E கூட 3 கூட்டினாக்கா G F இல்லை C கூட CDE C கூட 2 கூட்டினாக்கா E. ஓகேங்களா. E கூட E F G 1 கூட்டினாக்கா G. E கூட Cக்கும் Eக்கும் நடுவில் 1 Eக்கும் Gக்கும் நடுவில் 1 இருக்குது. அப்போது GHIE அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன வரணும் ஐங்களா IEJK. அப்போது K 33 K. அப்போது இதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா. D தான் நமக்கு ஆன்சர். K F9H J 16K. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க ஏக்கும் சிக்கும் A +2 A +2. அடுத்து C கூட பார்த்தீங்கன்னா +3. அடுத்து +3 போட்டிங்கன்னா F. அடுத்து F கூட பார்த்தீங்கன்னா 4 கூட்டுங்க J +4 கூட்டா J. அடுத்து J கூட 5 கூட்டணுமா? அப்போது 5 கூட்டினா என்ன வரும்? Jல 5 நம்பரு KLMNO. அப்போ 5 கூட்டினாக்கா O. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ரெண்டாவது டேர்ம் வாங்க 1 4 9 16. இது பார்க்க எப்படி இருக்குது 1 ஸ்கொயரு 4 ஸ்கொயரு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ இங்கே 5 ஸ்கொயர் வரணுமா? 5 ஸ்கொயர் என்னது 25. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BEHKன்னு இருக்குது. B கூட எத்தனை கூட்டினா E வரும்? B கூட 3 கூட்டினாக்கா E. ஓகேங்களா. அடுத்து E கூட எத்தனை கூட்டினா H வரும்னு பாருங்கள். EFGH +2. ஓகேங்களா. E கூட 2 கூட்டினாக்கா H. அதுக்கடுத்து பாருங்கள் H கூட எத்தனை கூட்டினா K வரும்னு பாருங்கள். H கூட IJK 3 கூட்டணும். திரும்ப 3 கூட்டுறாங்க. அப்போ திரும்பவும் 2 கூட்டணுமா? அப்போது K கூட எதை கூட்டினா வரும்னு பாருங்கள். K கூட 1 2 E கூட 3 கூட்டினா H வரும். EFGH. அப்போது அடுத்தது H கூட 3 கூட்டணும். HIJK 3 கூட்டினாக்கா K கூட 3 கூட்டினாக்கா KLMN. அப்போது இது கூட 3 கூட்டினாக்கா N. அப்போது O25N. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் இஸ் ப்ரெசென்டட். ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் டேர்ம். A2Z C6X F12V J20T. பார்த்தீங்கன்னா A கூட 2 கூட்டினாக்கா C ABC. ஓகேங்களா. ABC. அடுத்து பார்த்தீங்கன்னா C கூட CDEF. அப்போது அடுத்து 3 கூட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா F கூட 2 3. அடுத்து பார்த்தீங்கன்னா F கூட FGHIEJ 4 கூட்டுறாங்க. அடுத்து 4 கூட்டினா J கூட பார்த்து 5 கூட்டணும். 5 கூட்டினா வரும் பாருங்கள் JKLMNO. அப்போது 5 கூட்டினாக்கா ஓங்களா. அடுத்து பாருங்கள் 2 6 12 20. அடுத்து பாருங்கள் 2 கூட எதை கூட்டினா 6 வரும் பாருங்கள். 2 கூட 4 கூட்டினாக்கா 6. ஓகேங்களா. அடுத்து 6 கூட 6 கூட்டினா 12. அடுத்து என்னது 12 கூட 8 கூட்டினாக்கா 20.
ஓகேங்களா? அப்போ எத்தனை கூட்டுறாங்க? 4, 6, 8. அடுத்து என்ன வரணும்? 10 கூட்டணும். அப்போ 20 கூட 10 கூட்டினாக்கா 30. அப்போது O30. இது 2 ஆப்ஷன் இருக்குது. O36, O30Sன்னு இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், Z, X, V, P. இது என்ன காம்பினேஷன் பாருங்கள்? இசட்லேருந்து ரிவர்ஸில் போங்க. இசட்லேருந்து ரிவர்ஸில் போனாக்கா 2 நம்பர் -2 போட்டாக்கா எக்ஸு, எக்ஸ்லேருந்து -2 போட்டாக்கா வி, விலேருந்து -2 போட்டாக்கா டி, டிலேருந்து -2 போட்டாக்கா ஆறு. அப்போது O36. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் நமக்கு ஆன்சர். O36 இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் எனக்கு வீடியோஸ் போட கரெக்டாக இருக்கும். எனக்கு நான் சிலபஸ் இப்போ தான் ஓரளவுக்கு கண்டினியூட்டாக டாபிக் போட்டுட்ருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குரூப் 2 மீன்ஸ் ரீசனிங்கான சிலபஸை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். நம்ம ரீசனிங் மட்டும் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.